பாத்தியாடா என்ன பைசன்னு சொல்றாங்க. சை உன்னை கடாமாடுன்றாங்க. அப்படியா சொல்றாங்க? ஐயோ, மேரேஜ் அன்னைக்கு அபியை கடத்துறதுக்கும் இப்போ நீங்க இங்க வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒண்ணு இல்ல மேடம். ஆக்சுவலி எங்க அம்மா பீச்ல சுண்ட கஞ்சி விக்கும் போது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஏய் நிறுத்து. சுண்டலும் கஞ்சியும் விக்கும் போது எதுக்குடா போலீஸ் பிடிக்கிறாங்க? அது சுண்டலும் கஞ்சியும் இல்ல, அதாவது சுண்டக்கஞ்சி போதை. அதுங்களா நீங்க? ஐயோ, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஒரு சேஃப்டிக்காக இங்க வந்தோம். ஏண்டா சொலையா என்கிட்ட 2 வாட்டி 10 லட்சம் ரூபாய் வாங்கினல, அவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக கேவலமா சுண்ட கஞ்சி விக்கிற? இந்த பாருங்க மேடம், என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க, பொறுத்துக்குவேன். ஆனா என் பரம்பரை தொழிலை பத்தி ஏதாவது சொன்னீங்க பொறுத்துக்க மாட்டேன். கட்டுக்கட்டா பணத்தை அடுக்கி வச்சிருந்தா கூட நான் என் பரம்பரை தொழிலை மறக்கிற அளவுக்கு கேவலமான ஆளுங்க இல்ல மேடம். கேவலமான ஆளுங்க இல்ல. ஏமா? ஆமா ஆமா. ஏய் 2 பேரும் ஒழுங்கா வீட்டை விட்டு கிளம்புங்க. எங்க கிளம்புறது? கல்யாணம் முடியற வரைக்கும் நாங்க இங்கதான் ஸ்டே பண்ண போறோம். என்னது? இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா? நோ நோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நாங்க இங்கதான் ஸ்டே பண்ண போறோம்னு சொன்னேன். இங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு என்ன, கல்யாணத்தன்னைக்கு அபிய கடத்தணும் அவ்வளவுதானே? கல்யாணத்தன்னைக்கு பிரச்சனையே இல்லாம அபிய மாஞ்சா போட்டு தூக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அது வரைக்கும் நாங்க இங்கதான் ஸ்டே பண்ணுவோம். எங்களை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. இருந்து தொலைங்க. தேங்க் யூ. மாமே, யா நாம ஏசிக்கு போயிட்டு ரூம் போட்டு தூங்கலாமா? இல்ல 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 இல்ல, ரூமுக்கு போயிட்டு ஏசியை போட்டு தூங்கலாமா? டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. கம் சன். In the line, I am sorry. In the line, I am sorry. In the line. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேற. சஞ்சீவ் மட்டும் கண்டுபிடிச்சா நம்ம பாடு அவ்வளவுதான். இப்படி உண்டியலுக்குள்ள மாட்டு திருடன் கை மாதிரி ஆயிடுச்சு. என்ன பொழப்புது? Asulika sata, love sata sata, talk me talk. Wow, what a beautiful panchmata. Yeah, jumping the landing. செல்போனு. Hey, say, புடிங்க. என்னடா? அட, புடிங்கற. இந்தா. குடு. எதுக்குடா இத பல்டி வச்சுதான் வர? இந்த ஏசி ஆன் பண்ணுவாங்க. ஆனா இதுல நிறைய பட்டன் இருக்கு. இதுல எது அமைக்க ஆன் பண்ணுவாங்க தெரியலையே. டேய், உனக்கு தெரியலனா யாரையாவது கூப்பிட்டு ஆன் பண்ணி விட சொல்றா. லூஸ் அம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன்டா? நாம அமெரிக்கா ரெட்டன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்கள கூப்பிட்டு இப்ப ஏசி ஆன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டா அவங்க நம்ம கேவலமா நினைக்க மாட்டாங்க. பைத்தியம், நானே பாத்துக்கிறேன். நீ எதையாவது பார்த்து ஆன் பண்ணி விடு. அப்படியா? ஜில்லுன்னு காத்தாவது வரட்டும். டேய், அம்மாக்கு வயிறு கடபுட கடபுட கடபுட. போய் தொலை. போறேன். கடபுடாங்குதுடா. அப்பா அதையும் தின்னா இப்படிதான். அம்மா. சஞ்சீவ், ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க, போய் பாரு போ. அம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குமா, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். டேய், ஃபாரின்ல இருந்து நம்ம வீட்டு கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. அவங்கள ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்ட்ஸ், அப்படிலாம் போய் பார்க்காம இருக்க கூடாது. வாடா, வந்து பாரு வா. என்ன ஆனாவே மாட்டேங்குது. தம்பி, எஸ் கமிங். கிட்ட போவோம். தம்பி மா, யுஎஸ் ரிட்டர்ன்மா. இருங்க, நான் கூப்பிடுறேன். ப்ரோ. எஸ். ஐயோ, இவனா பாதுகாப்பான இடத்துல தங்கறதா நினைச்சு புலி குகைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டேன். இவன் யுஎஸ் ரிட்டர்னா? மாவன. ஐயோ, மைண்ட் வாய்ஸ்ல ஏதோ யோசிக்கிறானே. அடிப்பானோ? கண்டிப்பா அடிப்பா. சமாளிப்போம். இவர்தான் சஞ்சீவ், ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு. அமெரிக்கா ரிட்டர்ன். ஓ, தெரியுது. ஆமா, உங்க அம்மா டயானா எங்க தம்பி? சொல்லுங்க தம்பி, உங்க அம்மா எங்க? அம்மா கக்கூஸ் போயிருக்காங்க. சாரி, she is going to bathroom.
இவன் தான் என் சின்ன பையன் சஞ்சீவ். ஏ, ஸ்ரீஜாவை மேரேஜ் பண்ண போறது சஞ்சீவ் தான். அதான் தெரியுமே. ஆ, தெரியுமா? ஏ, எப்படி? அதான் முன்னாடியே இவ்வளவு பெருசா நிக்கிறாரே, பார்த்தாலே தெரியுமே, அத சொன்னேன். ஓ, ஆ. ஹாய் ப்ரோ. இட்ஸ் ஓகே, இருக்கட்டும். இந்தியன் கலாச்சாரப்படி வணக்கம். கை கொடுங்க வாங்க. ஏ, ம் ம் ஐயோ, கைய உடைக்காம விட மாட்டான் போல இருக்கேன். கம். வர. ஹாய். செக்கில என்ன புளிகிற மாதிரி இந்த புளி புளிகிறானே. ம். தம்பி, ஏன் அழுவுறீங்க? No. இது கண்ணீர் இல்ல, ஆனந்த கண்ணீர். ஓ, உங்க பையன் சஞ்சீவ பார்த்த உடனே தன்னாலேயே வருது. அம்மா குடிக்க எதனா கொண்டு வாமா, நான் பேசிட்டு இருக்கேன். ஐயோ மறந்தே போயிட்டேன்டா. இருங்க, நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். அடி. தனியா விட்டு போவாதீங்க, பயமா இருக்குது. தனியா எங்க தம்பி விட்டுட்டு போறேன்? சஞ்சீவ் தான் கூட இருக்கான்ல, நான் பால் எடுத்துட்டு வரேன். எதுக்கு என் வாயில பால் ஊத்தமா? ப்ரோ எதுவா இருந்தாலும் கையை விட்டுட்டு பேசலாமே. ஏன்னா கையில உண்டியல் சத்தலாம் கேக்குது. ம் ஏண்டா இங்க இருக்கிற அம்ஜிக்கரே தாண்டி இருக்க மாட்ட நீ. யூஎஸ் ரிட்டர்னு சபா. ஐயோ இவனா? ஏய் ஐயோ எப்படி சமாளிக்க போறேன்? வாங்க. ஏமா ஆக்ஷன் மூவிஸ் நிறைய பார்ப்போம் போல தம்பி, இருக்கு. நான் இன்னும் வாஷே பண்ணல. ஆ? அது வந்து அமெரிக்கால வெறும் டிஷ்யூ பேப்பர் தான், அதான் வாஷ் பண்ணலன்னு சொன்னேன். நீங்க அமெரிக்கன் ரிட்டன். யா எஸ் நாங்க அமெரிக்கா ரிட்டர்ன் தான். வேணும்னா ஸ்ரீஜாவை கேட்டு பாரு. கேக்குறேன். ஸ்ரீஜா ஸ்ரீஜா மை சன் ஹேஷ்டேக். ப்ளீஸ். சஞ்சீவ், முதல்ல ரோஹித் அடிக்கிறது நிப்பாட்டு. இவன் அமெரிக்கால உன் கூட படிச்சவன். ஆ? ஆமா, ஏன் கூட தான் படிச்சான். அவன் மேரேஜ்க்கு இங்க வந்திருக்கான். கொஞ்சம் டீசென்ட்டா நடந்துக்கோ. எடு கைய. ஏய் இவன் யாருன்னு மத்தவங்க வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு இவனை பத்தி நல்லாவே தெரியும். சஞ்சீவ், இருடா, முதல்ல ஐயோ போலீஸ் கூப்பிடுறேன். கூப்பிடு ஐயோ கூப்பிடு, போலீஸ தாராளமா கூப்பிடு. நான் ஆண்டியை கூப்பிடுறேன். ஏய் ஆண்டி. இதோ பாரு, அபி ட்வின்ஸ், லவ், இந்த மேரேஜ், ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. டேய் என்னடா நோங்கற? நமக்கு தான் எல்லாம் தெரியுமே. பைத்தியமே. நானே ஹீரோ மாதிரி பேசி அவன ஆஃப் பண்ணால பாக்குறேன். நீ என்ன ஆஃப் பண்றியா? சரி பேசு. நீ போலீஸ கூப்பிட்டா நான் ஆண்டியை கூப்பிட்டு எல்லா உண்மையையும் சொல்லிடுவேன். என்ன நீ ஒண்ணும் பண்ண முடியாது. தம்பி, வாங்க ஆண்டி. இந்தாங்க தம்பி. ஆண்டி, பாதாம், பிஸ்தா, முந்திரி, அக்ரூட், சக்ரூட் இதெல்லாம் போட்டுதான் அமெரிக்கால நான் பால் குடிப்பேன். இதுல நீங்க எதுவுமே போடலன்னு தெரியுது, போட்டு கொண்டு வாங்க. அப்படியா? சரி கொண்டு வரேன். Thank you. பழைய சோறுத்தின நாய்க்கு பாதம் பால். ஐயோ மை சன். தபார். உன்னால என்ன அடிக்க மட்டும் தான் முடியும், வேற ஒண்ணும் முடியாது. அதனால ஏய் இருடா, பட ரெண்டு பேருக்கு இருக்கு. இருக்கட்டும். எவ்வளவு வாங்கி இருப்பான் எங்க கிட்டேவா? பயந்து ஓடிட்டா. என்ன ஸ்ரீஜா, எப்படி சஞ்சீவ மிரட்டி அனுப்பின பாத்தியா? இவ எதுக்கு அடிக்கிறா? அம்மாக்கு ஐயோ ஏய், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்தது தொலைச்சிருவேன். மண்டி என்ன மாட்டி விடுறியா? ஏசி ஆன் பண்றேன், ஆனா எப்படி ஆன் பண்றதுன்னு தெரியல. இரு நானும் வரேன். வந்து தொலை. எதுக்கு மாப்ள அந்த சல்மான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்? தெரியல மாமா.
ஸ்ரீஜா எதுக்கு சல்மானுக்கு சப்போர்ட் பண்றா? அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிடும் மாமா. ஏய் அனு, இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி ஆயிட்டு இருக்கேன். அனு என்ன இன்னும் ரெடி ஆகிட்டே இருக்க நீ? எப்படி ஏமா துணி கட்டக்காரனும் சம்பந்தியமா உங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. சம்பந்தியமா அவன் காக்க வச்சா நல்லாவா இருக்கும்? ஏங்க இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? ஆம்பளைங்க நீங்க 5 நிமிஷத்துல கிளம்பிடுவீங்க, பொம்பளைங்க கிளம்ப வேண்டாமா? சரி, நீங்க சம்மந்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி துணி கடையில இருந்து ஆள் வந்துட்டாங்களா, நாங்க வந்துகிட்டே இருக்கோம்னு சொல்லுங்க. ஆமாம்மா, அதுவும் சரிதான். ஏ அனு, நீ சீக்கிரமா ரெடி ஆகு, நான் அதை வந்துடுறேன். சம்மந்தி கால் பண்றாரு. சொல்லுங்க சம்மந்தி. சம்பந்தியமா, துணி கடையில இருந்து ஆட்டோ வருவாங்கன்னு சொன்னீங்களே, வந்துட்டாங்களா? இப்பதான் நான் பேசினேன். கடையில இருந்து கிளம்பிட்டாங்களாம். நல்லதுங்க, இவங்களும் கிளம்பிட்டாங்க. அவங்க கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவாங்க. அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல, பொறுமையாவே வரட்டும். அவங்க வரதுக்கும் துணிக்கடைக்காரங்க வரதுக்கும் கரெக்டா இருக்கும். சரிங்க சம்பந்தியமா, வைக்கட்டுங்களா? சரி. அனு மாதிரி நீயும் கல்யாண பொண்ணு தானே? அனுக்கு கல்யாண புடவை எடுக்கும் போது உனக்கும் புடவை எடுக்கணும், அதுக்கு நீயும் வரணும். ஆனா சம்மந்தி வீட்டுக்கு உன்னை எப்படி கூட்டிட்டு போறது? எல்லாத்துக்கும் அந்த திமிரு பிடிச்சவதான் காரணம். என் பொண்ண கல்யாண புடவை கூட எடுக்க விட மாட்டேங்கிறா. அம்மா, புடவை எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு போய் ஏமா இப்படி வருத்தப்படுற? என் கல்யாண புடவைய நான் தான் எடுக்கணுமா? ஏன் நீயும் அக்காவும் எடுக்க கூடாதா? என் அக்காவும் என் அம்மாவும் நல்லாவே செலக்ட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடி சொல்லிட்டு இருக்க? புடவை டிசைன்ஸ் செலக்ட் பண்றதா முக்கியம்? கல்யாண புடவைன்றது ஒவ்வொரு பொண்ணுக்கும் எவ்வளவு பெரிய கனவு தெரியுமா? உங்க அக்கா சொன்ன ஒரு பொய்னால உன்னால உன் கல்யாண புடவை கூட எடுக்க வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா, எனக்கு உன் கூட புடவை எடுக்க வர முடியலன்னு எந்த வருத்தமும் இல்லம்மா. நான் சந்தோஷமா தான்மா இருக்கேன். நீ அக்கா கூட போய் சந்தோஷமா அவ கூட புடவை எடுத்துட்டு வா. நீ வருத்தம் இல்லைன்னு வார்த்தையில சொன்னாலும் உன் மனசுல எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். தெய்வானே, சம்பந்தியமாட்ட பேசிட்டேன். துணி கடைக்காரங்க அவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காப்லையா? அட, ஆட்டோ வந்துருச்சுமா, சீக்கிரமா கிளம்புங்க. அனு, ரெடியாமா நீ? ரெடி ஆயிட்டேன்ப்பா. சீக்கிரமா, ஆட்டோ வந்துச்சு பாரு. அபி என்ன சும்மா பேசிக்கிட்டு, அம்மாவை சீக்கிரம் அனுப்பு. அம்மா, நீ இன்னும் கிளம்பலையா? ஆட்டோ வந்துருச்சு, அப்பா கத்திட்டு இருக்காரு, சீக்கிரம் வா. நீ போ, நான் வரேன். நாங்க போயிட்டு வந்துடுறோம்மா, நீ பத்திரமா இரு. நானே உனக்கு ஒரு நல்ல புடவைய செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன். மா, இன்னும் நின்னு என்ன பேசிட்டு இருக்க? உன் பாச மழைலாம் அப்புறம் புரிஞ்சுக்கலாம். டைம் ஆகுது, வா. திமிரு பிடிச்சவ, இறக்கமே இல்லாம பேசுறா பாரு. அக்காவை அப்படி சொல்லாதம்மா. நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் வீட்லயே இருக்கேன். சரிம்மா, பத்திரமா இருன்னு. இந்த கலரை பாரு, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு.
அம்மா ஆ? அனு வீட்ல பேசிட்டீங்களா? எப்போ வராங்க? இப்பதான்ப்பா பேசுனேன், வந்துட்டு இருக்காங்க. சரிம்மா. டேய் மாப்ள, ம்? என்னடா ஒரு மாதிரி இருக்க? டேய் என்னடா ஆச்சு? அபியும் கல்யாண பொண்ணு தானே, அவளுக்கு மட்டும் அம்மா கையால சாரி எடுத்து கட்டிக்கணும்னு ஆசை இருக்காதா? மாப்ள, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அக்கா தங்கச்சிக்கு புடவை எடுத்து கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனா தங்கச்சிங்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை தானே வரும். என்ன பிரச்சனை வரும்? அதெல்லாம் ஒண்ணும் வராது. டேய் சஞ்சீவ், இப்ப என்ன? அபிக்கு அம்மா சாரி எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதானே? ம். அபி நம்ம வீட்டுக்கு வருவா பாரு. எப்படி மாப்ள? என் கூட வாங்க. என்ன பண்ண போறான்? Yo yo, you can sing with me. Yo yo yo, you can dance with me. Yeah yeah yeah. Hi everybody. டேய் கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறாங்கடா. இந்த புடவையெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ 50,000 60,000 தேரும் போல இருக்குடா. இது எப்படி இருக்குன்னு பாரு. டேய் வாடா நம்மளும் போலாம். Yeah yeah. சு 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 சொல்றா. சுண்ட கஞ்சி விக்கிற உனக்கு 50,000 ரூபாய்க்கு பட்டு புடவை கேக்குதா? சீ, நான் கட்டுறதுக்கு இல்லடா. இதை எடுத்துட்டு போய் வெளியே வித்தோன்னு வை, நல்ல காசு தேரும். அதான பார்த்தேன். என்னதான் தியேட்டருக்கே ஓனர் ஆனாலும் பிளாக்ல டிக்கெட் விக்கிற புத்தி ஒண்ணு விட்டு போவானே. மெதுவா பேசு. நீங்க ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வந்து சாரீஸ் பாருங்க. மீ காமி காமி. ஆ, வாடா அவங்களே கூப்பிடுறாங்க, நாம போய் புடவை எடுத்துக்கலாம். வாடா. என்ன புடவை எடுத்து நானா கட்டிக்க போறேன், நீ தான் கட்டிக்க போற. பே. ஓகே, ஐ கோ, யூ கோ. சிப்பா. ஐ அம் கமிங். மேடம். தம்பி இது தள்ளி ஆ, வைப்பா. சரிங்க மேடம், Thank you. வாங்க, பாருங்க. எவ்வளவு sarees. Wow, this color very nice. I like saree very much. என்ன எல்லா லேடிஸ் டிபார்ட்மெண்ட்டும் இங்க இருக்கு, இந்த ஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ட காணவே இல்லையே. கும்பலா எங்க கும்மி அடிச்சிட்டு இருக்கானுங்க? மாப்ள, இங்க எது கூட்டு வந்த? வெயிட் பண்ணுங்க மாம்ஸ். மா புடவை எடுக்க போறோம். சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட வா, இப்படி மூஞ்ச வச்சிட்டு இருக்காத. சிரி. எங்க போயிருப்பானுங்க? நான் இப்ப ஏன்னா இங்க வெயிட் பண்றோம்? இங்கதான் இருக்கீங்களா? இது நல்லா இருக்குல்ல? இது என்ன விலைப்பா? அது 10,500 ரூபா வருதுமா. ஓ சரி சரி, இதையும் எடுத்து வச்சுக்கோ. ஆ சரிங்கம்மா. எவ்வளவு நாச்சு? 150. மா குடு. அனு வந்துட்டா. அவகிட்ட நான் பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வெளியில கூட்டிட்டு போயிடுறேன். நீ என்ன பண்ற? அனுவ மாதிரி அபிய வீட்டுக்கு கூட்டிட்டு போற. அம்மாவும் அபிக்கு சாரி எடுத்து கொடுத்துருவாங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. மேட்டர் சால்வ். மாப்ள. ஓகேவா? சூப்பர்.